அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சுகுட்டோனாவின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள 31 உதவியாளர் ரோட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், 19 உதவியாளர் ரோட்டேரியன் ப்ரொஃபசர் ஏபி மணிகண்டன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி செயலாளர் ரோட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்ம இணைந்து மிக சிறப்பாக திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் வி ரமேஷ் பாபு அவர்களையும், செயலாளர் ரோட்டேரியன் எஸ் ராம்சன் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது அவர்களையும், சிறப்பு அழைப்புகள் திருமதி கோவை அவர்களையும், வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ரமேஷ் பாபு அவர்கள். அனைவருக்கும் இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். வாசிக்கலாம் சார். இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அருளின் ஒளியே, தூய்மை நிலவில நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் எந்நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லாரும் எல்லாம் வல்ல வாழ்வும் வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறைவா அருள் புரிவாய். நன்றி சார். ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் பாபு அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அறிக்கை ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த அடிப்படை வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். செய்யப்படும் பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை 1. இரண்டு. 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. ஆழமான மூச்செடுத்து மிகவும் வெளியேற்றம். சூரிய வணக்கத்தின் நன்மைகள். நரம்பு மண்டலம் பலமடைகிறது. கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது. மாதவிடை சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. ஆசனங்கள் செய்வது உடம்பு தயார்படுத்தும். அடுத்ததாக கால்கள் 1.5 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் பின்னாடி கோர்க்கிறோம். மாரிஷாசனம். நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சை விட்டுட்டு நம்ம முன்னாடி வலது பக்கமா போறோம். முட்டிக்கு நேரம் கைகள் மேல பக்கம் தரோம். சாதாரண மூச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா மூச்சு அழுத்தி மேல வந்துடலாம். அடுத்ததாக மூச்சு இருக்கிறோம். மூச்சு விட்டுட்டே நாம இடது பக்கம் முட்டிக்கு நேரம் போறோம். கைகள் மேல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு விட்டு மெதுவா மேல வந்துடலாம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவாக வெளியேற்றலாம். மாரிஷாசனம் முதுகுத்தண்டு பலமடைகிறது. தொந்தி கரைகிறது. சக்கர நோய் சரியாகிறது. கால்கள் இரண்டையும் ஒரு 3 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். படவட்டாசனம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கால்கள் நல்லா அகலப்படுத்தி வச்சுக்கிறோம். கைகள் நல்லா கீழே ஊனிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தலையை நேர வச்சுக்கிறோம். தலையை வச்சு கீழே வச்சுக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த 1, 2,
3 4 5 6 7 8 9 10 ஓய்வு மெதுவா கால்களுக்கு ஒரு நீண்ட மூச்சு எடுக்கிறோம். அதனோட நன்மைகள் நினைவாற்றல் அதிகரிக்கிறது. தலைக்கு நல்லா ரத்தோட்டம் நல்லா போறதுனால நம்மளோட கவனிக்கிற திறன் அதிகரிக்கிறது. கை கால்கள் நல்ல உறுதி அடைகிறது. அடுத்ததாக கால்கள் 1 அடி நம்ம இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் போட்டுக்கிறோம். கோணாசனம் அப்படியே வலது புறம் அந்த பக்கவாட்டுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக இடதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு வெளியேற்றோம். ஆசனத்தோட நன்மைகள் இடுப்பகுதியில் உள்ள தேவையில்லாத ஊனை சதைகள் குறைகிறது. முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. அதாவது வாதம் பித்த கபம் இந்த குற்றங்களில் போக்கு. அடுத்ததாக உட்கட்டாசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் தோள்பட்டி நேரம் வச்சுக்கிறோம். நம்ம நாட்கால் என்ன அதை நினைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா வெளியேற்றோம். இந்த ஆசனத்தின் நன்மைகள் 5 கிலோமீட்டருக்கு நம்ம ஒரு 3 தடவை 4 தடவை செய்யறப்போ நடைபயிற்சிக்கு ஒரு சமம். குறிப்பா மூட்டு வலி குணமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த உட்கட்டாசனம். அது நாம சோற்றிலையும் கூட நம்ம அப்படி சாஞ்ச நிலையில நம்ம இந்த நிலையில அப்படியே ஒரு கை தூக்கி வச்சு சோற்றில் சாஞ்ச நிலையில இப்படி கூட நம்ம அந்த ஆசனம் பயிற்சி. ஆழமான மூச்சு. வீரபத்ராசனம். கால்கள் இரண்டை சேர்க்கிறோம். நல்லா மூச்சாக இருக்கிறோம். மெதுவா ஒரு தாயெழுத்து இப்படி அந்த நிலைக்கு வந்தா கழுத்து நல்லா என்னன்னு பார்க்கணும். இடது காலம் நல்லா ஊனி வலது காலம் நல்லா மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆழமான மூச்சு.
இழுக்கிறோம். கீழே போகணும். வலது காலை நல்லா ஊதி இடது காலை நல்லா மெதுவா மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழமான மூச்சு. இந்த வீரபத்ராசனத்தின் கால்கள் நல்ல ஒழுங்கடைகிறது. தைராய்டு தொண்டை சம்பந்தமான நோய்கள் சரியாகிறது. மனம் ஒருநிலை அடைகிறது. அமர்ந்த நிலை இருக்கின்றான் பார்க்கிறோம். வலதுபுறமாக பார்க்கிறோம். இடதுபுறமாக ஆழமான மூச்சு மெதுவாக வெளியேற்றலாம். அடுத்ததாக பத்மாசனம். வலது காலை எடுத்து எட்டி போட்டுக்கிறோம். இடது காலை எடுத்து நம்ம வயிற்று பகுதியில் அடுத்ததாக இதில் அப்படியே நாம பத்ம புஜங்காசனம் செய்ய போறோம். அப்படியே நம்ம புறப்படுத்துகிறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை காலை நேர் வைக்கிறோம். கைகள் நெஞ்சு பொறி முதல். மூன்றாவது நிலை வயிற்று கீழே வைக்கிறோம். கழுத்து நல்லா நடந்து பார்க்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே நம்ம நெற்றி போட்டு தரையில் வச்சுக்கிறோம். அதை கவனிக்கிறோம். கைகள் கூட எந்திரிச்சுக்கிறோம். அடுத்ததாக இதுலயே நம்ம மச்சாசனம் செய்ய போறோம். கைகள் ஊனி கால் முட்டி கீழே வச்சுக்கிறோம். கைகள் தலைக்கு நீட்டி. இரண்டாவது நிலை கைகள் தோள்பட்டை தலையுச்சி நல்லா உள்ள கொண்டு கை விரல்கள் வந்து கால் விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் தோள்பட்டை மண்டல் வச்சு கைகள் தலைக்கு நிற்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவாக வெளியேறும். மெதுவா கைகளை நல்லா ஊனி தொடை முடிச்சு மெதுவா வச்சுக்கிறோம். அடுத்ததாக வெளியே நம்ம பத்ம சிங்காசனம் செய்ய போறோம். படுத்துக்கிறோம். நெற்றி போட்டு இருக்கட்டும். இரண்டாவது நிலை கை வச்சுக்கிறோம்.
அப்படியே வாயை நல்லா திறக்கிறோம், நல்லா முடிக்கிறோம். பத்ம சிங்காசனம். ஓய்வு. அப்படியே படுத்துக்கிறோம். நெற்றி போட்டு தரையில் இருக்கட்டும். மெதுவா கைகள் ஊனி மெதுவா எந்திரிக்கிறோம். அப்படியே மெதுவா வலது கை ஊனி ஆசனத்தை கலக்கிறோம். இடது கை ஊனி வலது கால் எடுத்துறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சுக்காக வெளியேற்றோம். இதுலயே நம்ம வலது காலையும் எடுத்து வலது காலம் முதல்ல எடுத்து போட்டு அடுத்து இடது காலையும் எடுத்து போட்டு நேரமின்மை காரணமா நம்ம விட்டுட்டோம். நம்ம தினசரி செய்யறப்போம் 2 காலையும் வலது காலம் எடுத்து போட்டு செய்யறோம். இடது காலையும் எடுத்து மாட்டி புஜங்காசனம், பத்ம சிங்காசனம், மச்சாசனம் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம வலது பக்க மூலையும் இடது பக்க மூலையும் நல்லா வேலை செய்யும். இந்த பத்மாசனம் செய்யறதுனால நம்ம வலது பக்க மூலை இடது பக்க மூலை நல்லா சமநிலை அடையும். அடுத்த பத்மாசனத்துல புஜங்காசனம் செஞ்சோம். முதுகுத்தண்டு நல்லா வலிமை அடையும். சாதாரண புஜங்காசனம் செய்யறதுக்கும் இந்த பத்மாசனத்துக்கு புஜங்காசனம் செய்யறதுக்கும் நம்மளுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கை கால்கள் நல்லா உறுதி அடைஞ்சிருக்கு. அடுத்ததாக இதுலயே நம்ம பத்ம மச்சாசனம் செஞ்சோம். செய்யறதுக்கும் நம்மளுக்கு தலைக்கு நல்ல ரத்தோட்டம் நல்லா போய் வருகிறது. அடுத்ததாக பத்மாசனத்துல சிங்காசனம் செஞ்சோம். செய்யறப்ப என்ன ஆகும்னா மூச்சு காத்து நல்லா ஆழமா போய் வரும். தொண்டை சம்பந்தமான நோய்கள் நம்மளுக்கு குணமாகும். தைராய்டு பல்வேறு நோய்கள் வந்து நம்மளுக்கு அந்த டான்சில் கட்டி ஒரே ஆசனத்தில் பல்வேறு நோய்கள் நம்மளுக்கு வந்து குணமாகும். தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் கோமானந்தி அவர்களுக்கும் தலைவர் குமரேசனை அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வில் சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வெளிக்கட்டும் விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் குங்குமம், ஒரிஜினல் குங்குமத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல குங்குமத்தின் பயன் என்ன? பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து என்ன பயன்னா, இந்த இடத்துல பிட்யூட்டரி சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்கு, இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில. அந்த சுரப்பியில் இருக்கிற குப்பைகளை வெளியேற்றி அதை தூய்மையா வச்சுக்கிட்டு பாசிட்டிவா இருக்கிறதுக்காக தான் குங்குமம் வைக்கிறோம். இப்போ நம்ம கடையில கிடைக்கிற குங்குமம் மொத்தம் 3 வகைப்படும். ஒண்ணு ஒரிஜினல் குங்குமம், எனக்கு தெரிஞ்சது எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை. 2வது மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, அதுல சிவப்பு சாயத்தை கலந்து கொடுக்குறாங்க. இதுதான் இப்ப நீங்க வழக்கமா நீங்க வாங்குற ஒரிஜினல் குங்குமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது, மஞ்சத்தூள்ல கலர் பொடி போட்டு கொடுக்குறாங்க. இன்னொன்று இருக்குங்க, இப்ப கிடைக்கிற நிறைய குங்குமம் எல்லாம் அது மஞ்சள் தூளே கிடையாது, இந்த கெமிக்கல் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தொழிற்சாலையில இருந்து வர ஏதோ ஒரு பொடியை சிவப்பு கலர்ல ஒரு சென்ட், குங்குமத்துடைய சென்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குங்குமம் வாங்கும்பொழுது அது நல்ல குங்குமமா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்குறத விட செய்யறது ரொம்ப சுலபம். இப்ப நான் முதல்ல உங்களுக்கு
குங்குமம் ஒரிஜினல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். குங்குமம் ஒரிஜினல் தயாரிக்கணும்னா தேவையான பொருள்கள்: கிழங்கு மஞ்சள் பொடி 300 கிராம், படிகாரம் 50 கிராம், வெங்காரம் 25 கிராம், ஒரு 10 எலுமிச்சம்பழம், சிப்பி சுண்ணாம்பு நீர் ஒரு 200 ml, அதுக்கப்புறம் தாளம்பு சாறு ஒருவேளை முடிஞ்சா, ஒரு மண் பானை, கோணி, சாக்கு கோணி ஒண்ணு. இதை வச்சுதான் நம்ம குங்குமம் தயாரிக்க போறோம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேன். இப்போ சிப்பி சுண்ணாம்பு நீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா சிப்பி கிடைக்கும். இல்ல கடல் பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க கடல்ல அந்த மணல் மேல சிப்பி இருக்கும், அதை எடுத்துட்டு வரலாம். இந்த சிப்பிய நீங்க என்ன பண்ணணும், நைட்டு ஒரு டப்பால சிப்பியை போட்டு தண்ணி ஊத்திடணும். நைட்டு ஃபுல்லா சிப்பியில தண்ணி ஊறுச்சுன்னா அந்த சிப்பியில் இருக்கிற சத்து பொருள் எல்லாம் தண்ணிக்கு வந்துடும். காலையில மேல் தண்ணியை மட்டும் கலங்காம எடுத்து ஒரு 200 ml நமக்கு தேவைப்படும். சிப்பி சுண்ணாம்பு நீர் இதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது தாளம்பு சாறு. சில பேருக்கு தாளம்பு சாறு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இல்லாமையும் பண்ணலாம். ஆனா தாளம்பு சாறு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நான் சொன்ன பொருள் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு மண்பானை வேணும். புது மண்பானை வாங்கிட்டு வந்து 2 நாள் தண்ணியில ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 2 நாள் வெயில்ல காய வைக்கணும். அந்த மண்பானை தான் பயன்படுத்தணும். இந்த மண்பானையில இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, கிழங்கு மஞ்சள் பொடி ஒரு 300 கிராமு, படிகாரம் 50 கிராமு, வெண்காரம் 25 கிராமு, 10 எலுமிச்சம்பழத்தை அப்படியே உள்ள போட்டுறக்கூடாது. எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு அந்த சாறு மட்டும்தான் உள்ள போகணும், தக்கையெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் சிப்பி சுண்ணாம்பு நீர் வந்து ஒரு 200 ml, தாளம்பு சாறு இருந்தா உள்ள போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாம் மொத்தமா அந்த மண்பானையில போட்டு கலக்கி, அந்த மண்பானைய நான் ஒரு கோழி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சாக்கு பை, அந்த சாக்கு பையில பாதி அளவுக்கு தெரு மண், சாதாரண மண்ணுங்க ரோட்ல எடுத்தீங்க, அந்த மண் எடுத்து ஃபில் பண்ணிடும். இந்த பானையை அந்த கோணிக்குள்ள அந்த மண்ணு மேல வைக்கணும். அந்த மண்பானை இருக்கு இல்லைங்களா, அதை மூடி போட்டு மூடிடணும். மூடியில களிமண் இருக்கு இல்லைங்களா, களிமண்ணால பேஸ்ட் பண்ணி உள்ள மண்ணு போகாத அளவுக்கு இருக்கும், காத்து போகாத அளவுக்கு களிமண்ண பேஸ்ட் பண்ணி காய வச்சிருக்கணும், ஃபுல் பேக். அப்புறம் அந்த சட்டியை உள்ள வச்சு அதுக்கு மேல மறுபடியும் தெருமண்ணை போட்டு அந்த சாக்கு பை ஃபுல்லா ஃபில் பண்ணிடணும். இப்ப எப்படி இருக்கும், சாக்கு பைக்குள்ள நடுவுல மண்பானை இருக்கும். இந்த சாக்கு பைய மொட்டை மாடல கொண்டு போய் டெய்லி காலையில ஒரு 7 மணிக்கு வைக்கணும், சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் வைக்கணும் வெயில்ல. இப்படி தொடர்ந்து என்ன பண்ணணும், 21 நாள் வைக்கணும். 21 நாள் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் குங்குமம் அந்த பானைக்குள்ள தயார். பாருங்க, 48 நாள் வரைக்கும் வைக்கலாம். குறைஞ்சபட்சம் 21 நாள், அதிகபட்சம் 48 நாள். 48 நாள் வச்சீங்கன்னா இன்னும் அருமையான குங்குமங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படிதாங்க குங்குமம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப கடையில வைக்கிற குங்குமம் எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட செய்யணும்னா எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும். இவருங்க, இப்ப நான் சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கா இல்லையா? இந்த வெண்கார படிகாரம் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நான் சொல்ற மாதிரி செய்யறதுக்கு எவ்வளவு வேலையாகுங்க. வடகம் காய போடுறோமா, அந்த மாதிரி பண்ணிக்கலாமா இல்லையா? இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இவ்வளவு குங்குமம் கிடைக்குங்க. அதை வச்சு நீங்க இங்க பாருங்க 3 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்களும் பயன்படுத்தலாம், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம். அந்த குங்குமத்தை வச்சீங்கன்னா அது ஊடுருவி போய் பிட்யூட்டரி சுரப்பி இருக்குங்களா, அதுல இருக்கிற ஃப்ளூரைடை ரிமூவ் பண்ணுங்க. இப்ப நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து சாப்பாட்டுல தண்ணியில எல்லாத்துலயுமே ஃப்ளூரைடு இருக்குங்க. நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்ல, இந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு இல்லையா, அது ஒழுங்காவே இல்லை. இது மட்டும் ஒழுங்கா இருந்தா, இதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்டுன்னு பேருங்க. எல்லா சுரப்பியும் ஒழுங்கா இருக்குங்க. அந்த சுரப்பியை ஒழுங்கு பண்றப்போ அதுல உள்ள குப்பையை நீக்கிறதுக்கு தான் இந்த குங்குமத்தை பயன்படுத்தணும். நான் சொல்லட்டுங்களா, குங்குமம் பயன்படுத்துறதா இருந்தா நீங்களா செஞ்சு ஒரிஜினல் பயன்படுத்துங்க, இல்ல சும்மாவாது இருங்க. இந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா என்ன ஆகும், அந்த பிட்யூட்டரி வேலை செய்யாதுங்க. இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட்ல அயோடைஸ்டு பொட்டுன்னு நார்த் இந்தியால கொடுத்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. எடுத்து வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். பிட்யூட்டரி சிறப்பு ஆஃபே ஆயிடும். இந்த குங்குமம் இருக்கு இல்லைங்களா, இவங்க சாப்பிடலாங்க. நான் சொல்ற குங்குமம் ஈட்டபிள், சாப்பிடலாம். இது இங்க பாருங்க, தீக்காய் மட்டுச்சுன்னா கொஞ்சம் வச்சீங்கன்னா சரியா போயிருங்க. காய்ச்சல் வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில கலந்து நெத்தியில 10 போட்டா சரியா போயிருங்க. மாதராய் சமயத்துல கொஞ்சமா சாப்பிட்டா போதுங்க. பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான மாதராய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்குதுங்க. கருப்பை சுத்தமாகுதுங்க. 3வது கண்ணு ஓப்பன் ஆகுதுங்க. ஃப்ளூரைட் எல்லாம் நீக்குதுங்க. அதுக்கப்புறம்
டீகால்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்யூட்டரி சுரப்பில் இருக்கிற குப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணுதுங்க. ஆக மொத்தம் ஒரிஜினல் குங்குமம் பயன்படுத்தினா ஆரோக்கியம். பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு மருந்து இந்த சாதாரண குங்குமத்தில் இருக்குங்க. குங்குமம் தான் ஊடுருவி போய் பிட்யூட்டரி சுரப்பிக்கு வேலை செய்ய வைக்கிறது. வேற எந்த பொருளும் வேலை செய்யாதுங்க. அதனால இனிமேல் நாமெல்லாம் ஒரிஜினல் குங்குமத்தை தயார் பண்ணுவோம். இதை ஒரு நீங்க வியாபாரமா பண்ணலாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்பெல்லாம் இனிமேல் சுயசார்பு வாழ்க்கைக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதாவது கெட்ட பொருளை வாங்காம இருக்கணும், நல்ல பொருளை தயார் பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்ல பொருள் தயாரிக்கிறத சொல்லி கொடுக்கணும், அதை வித்து வியாபாரம் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? நமக்கும் வருமானம் கிடைக்கும், ஊர்ல ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு, அதே சமயத்துல மக்கள் திருந்தின மாதிரி ஆச்சு, ஆரோக்கியமா இருந்த மாதிரி ஆச்சு. இந்த வெளிநாட்டு கம்பெனிகள், இந்த கெமிக்கல் கம்பெனி எல்லாம் ஒழிச்ச மாதிரி ஆச்சு. பாருங்க, ஒரே கல்ல நிறைய மாங்கா. எனவே இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி கெட்டு போயிருக்கு, எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல குங்குமத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நாங்க இப்ப நல்ல குங்குமத்தை பயன்படுத்துறது இல்லைங்க. எனவே இனிமேல் நாம இந்த மாதிரி நல்ல குங்குமத்தை, ஒரிஜினல் குங்குமத்தை, நமது பாரம்பரிய மரபு குங்குமத்தை பயன்படுத்தி பெண்கள் அனைவருக்கும் அது ஒரு அருமையான மருந்தா இருக்கும். இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீரும். எனவே இனிமேல் நாம் ஒரிஜினல் குங்குமத்தை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் குங்குமம் என்பது நாம் பயன்படுத்தும் முறையை பற்றி ஐயா அற்புதமா விளக்குனாங்க. என்றைக்கும் நம்ம ஏதோ கிடைக்குது அப்படி என்பதை விட ஐயா சொன்ன மாதிரி அனைவரும் தாங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்களது வீட்டில் தயார் செய்து குங்குமத்தை பயன்படுத்த அற்புதமான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரிஜினல் குங்குமத்தை அனைவரும் தயாரித்து பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் அற்புதமாக சிந்தனைகளை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் உமா மேடம் அவர்கள் விபாசனா பயிற்சி. இப்போ ஹீலர் பாஸ்கர் ஐயாவே நமக்கு பல்வேறு பயிற்சி முறைகளை தொடர்ந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி முறை விபாசனா பயிற்சி முறை. விபாசனா பயிற்சி முறையோட விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு விபாசனானா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாம இருக்குது. அத விபாசனாவோட பயிற்சி முறைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதோட பயிற்சி முறைகளையும் ஒரு சில நமக்கு கற்றுக் கொடுக்க கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே நமக்கு விபாசனா பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுக்க உமா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். காரைக்கால் ரோசரி சங்கம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் காலை சக்கரம் நிகழ்வின் தலைவர், திட்ட தலைவர், செயலாளர் குணபாலன் ஐயா மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது விபாசனா தியான பயிற்சி. அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப விபாசனா தியான பயிற்சிக்கும் மற்ற பயிற்சிக்கும் தியான பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய தியான பயிற்சி இருக்கு. நம்ம எடுத்தவங்க தியானம் வந்துருமா? இப்ப யோகாக்குள்ள வந்துட்டோம். நம்ம யோகாக்குள்ள வந்தவொடனே எனக்கு தியானம் வேணும், எனக்கு மைண்ட் சரியில்லை அப்படின்னா தியானம் வந்துருமா? நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணை, தியானம், சமாதி. பாருங்க தியானம் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. அப்ப நம்ம இத்தனை நிலையும் தாண்டி வர, இத்தனை நிலை தாண்டலாம் நம்ம ரொம்ப ஈஸி தான், ஒண்ணும் கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. கடைவாசல் கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இடையில் இருத்தி மடைவாயில் கொக்கு போல தியானம் செய்ய வேண்டும். நம்மளுடைய திருமூலனுடைய கூட்டு. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு சித்தர்களால் அளிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் யோகக்கலை. புத்தனுடைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புத்தர் என்லைட்மெண்ட் ஆன விஷயம் தான் விபாசனா பயிற்சி. விபாசனா பயிற்சியில 4 நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆனாபானாசதி, இந்த மூச்சை கவனிக்கிறது. எவ்வளவு ஈஸியான பயிற்சி பாருங்க. நம்ம இப்ப தியானம் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? ஒரு பூவை நினைக்கணும்,
இல்லாட்டினா ஒரு அறிவியல் அழைக்கணும். இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு லைட்டை வச்சு நம்ம ஒரு விளக்க வச்சு பண்றோம், ஒரு மெழுகுவர்த்தி வச்சு பண்றோம், கண்ணாடி தியானம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மெடிடேஷன் இருக்கு. இது ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி மூச்சை மட்டும் கவனிக்கிறது. எவ்வளவு ஈஸியான பயிற்சி பண்ணாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். நம்ம சும்மா உட்காந்து மூச்சை கவனிச்சுட்டு இருங்க. எங்கேயோ போயிட்டு இருக்குது பிராணம். அது என்னமோ அது பாட்டு போயிட்டு வந்துருக்குது. அதை எடுத்து நம்ம கவனிக்கணும். மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குங்க. இப்ப புத்தர் அந்த விபாசன பயிற்சி சொல்லும் பொழுது 4 பேர் தான். புத்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 சிலதான் இருக்குங்க. 4 பேர் தான் அவங்களை சுத்தி இருக்காங்க. இப்ப என்னன்னா 4 பேர் எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உலகம் பூரா இந்த விபாசனா பயிற்சி பரவி இருக்கு. அப்படி என்ன விபாசனா பயிற்சி வருது? உள்நோக்கி பாக்குறதுங்க. இப்ப நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கு. கண், காது, மூக்கு, வாய் எல்லாத்துக்குமே தெரியும். இது நம்ம பொழுதுமே என்ன பண்றோம் தெரியுங்களா? வெளிநோக்கில பார்வையில இருக்கிறோம். வெளி சூழ்நிலை, வெளி மனிதர்கள் பாக்குறது, வெளியில என்ன நடக்குது, வெளி மனிதர்கள் என்ன பண்றாங்க. இந்த 5 புலன்களுமே வெளிநோக்கிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிநோக்கு சும்மா ஒரு பார்க்கறதுல பாத்தீங்கன்னா 1008 எண்ணங்கள் வருதுங்கிறாங்க. ஐம்புலன்கள்ல ஒண்ணுமே வேண்டாங்க. காது வழியா ஐம்புலன்கள் இருக்கிற ஐம்புலன்ல ஒரு புலன் காது. இந்த காது வழியா காலையில எந்திரிச்சு ஒரு விஷயத்த கேட்டா என்ன ஆகும்? நம்ம அன்னைக்கு அந்த காது வழியா கேட்கிற நம்ம அந்த ஒரு விஷயத்தினால நம்மளுடைய உடல், மனம் எல்லாமே பாதிச்சிருங்க. ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். ஒரு நியூஸ் வந்திருக்கும், அவ்வளவுதான். அப்ப ஐம்புலன்கள் எப்படி பாதிக்குது பாருங்க. ஒரு ஒர்க்குமே பண்ண வேணாம். ஹார்ட் ஒர்க்ல ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அன்னைக்கு உடல், மனம் எல்லாமே பாதிச்சிரும். நம்ம செய்யற எந்த ஒரு ஒர்க்குமே பாத்தீங்கன்னா நிலையா பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காது வழியே ஒரு நியூஸ கேட்டிருப்போம், அவ்வளவுதான். அப்ப ஐம்புலன்கள் எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. வெளி சூழ்நிலைகளால. இப்ப இந்த வெளி சூழல்ல பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உள்நோக்கி பார்க்கணும். உள்நோக்கி முகமா பாக்குறதுதான் பிராணனை கவனித்தல். என்னைக்காவது நம்ம அந்த மூச்சை கவனிச்சிருக்கிறோமா? மூச்சு அது பாட்டுக்கு போகுது, அதை எதுக்கு கவனிக்கணும் நம்ம? அது எப்படி நமக்கு உள்ளார போகுது, வெளியே போகுது? இதுக்கு முன்னாடி மூச்சை நெறிப்படுத்துதல்னு சொல்றாரு புத்தர். எப்படி நெறிப்படுத்துறது? காற்று பாத்தீங்கன்னா நமக்கு இடகலை, பிங்கலை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வலதுபுறம், இடதுபுறம், வலது நாசி, இடது நாசி, சூடா போகும் காத்து, சில்லுன்னு போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுல நம்ம மூச்சை கவனிக்கும் பொழுது மூச்சினுடைய முதல் பகுதி எங்க போகுது? மூக்கு கிட்ட போகுது. நடுவு பகுதி உள்ளார போய் தொண்டைக்கு போகுது. நுரையீரல்ல கடைசி பகுதி போகுது. திரும்பவும் வெளிமூச்சு வரும் பொழுது அங்கிருந்து தொண்டை பகுதியா வழியா மூக்கு வழியா வெளியில நம்ம இந்த மேல் உதவி லைட்டா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சூடாவும் வரும், அதை தாண்டிதான் வரும், ஒரு சில்லுன்னு வரும். இந்த மாதிரி 3 விஷயம் நடக்கும். விபாசனாவுல 4 பகுதி இருக்குன்றார். உடல் உணர்வுகளை கவனித்தல். ஃபர்ஸ்ட் மூச்சை கவனிக்க கத்துக்கணும். அப்புறம் உடல் உணர்வுகளை கவனிக்க கத்துக்கணும். எண்ணங்களை கவனிக்கணும். சத்தங்களை கவனிக்கணும். நமக்கு ஒரு நாளைக்கு 1008 எண்ணம் வருதுன்னு WHO சொல்லுது. நம்ம மூச்சை பாத்தீங்கன்னா WHO என்ன சொல்றதுன்னா 16 இருந்து 18 தடவை நம்ம எடுக்கணும். நம்ம நினைச்சு பார்த்தோம்னா 30, 35, 40 எல்லாம் இருக்குங்க. நம்ம டீப்பா அதை ஆழ்ந்து கவனிச்சோம்னா மூச்சை எப்பொழுது நம்ம நெறிப்படுத்தி குறைக்கிறோமோ அதனுடைய அளவை 4 அங்குலம் போயிட்டு 8 அங்குலம் வெளியில வருது. ஒரே நிமிஷம், 1 செகண்ட், சாரி.
நம்ம 30ல இருந்து 35 வரைக்கும் நம்ம வந்து சுவாசம் நடக்குது. அது எப்படி நடக்குது? 30 to 35 தடவை. இப்ப கோபமா இருக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பீடா எடுக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது. அப்ப நம்ம இந்த சுவாசத்தை குறைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்நாள் கூடுது. அதுதான் பிராணாயாம பயிற்சி. அதுதான் பேஸ். இப்ப இந்த மூச்சை கவனிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில பயிற்சிகளையுமே பண்ணணும். மூச்சை நெறிப்படுத்தணும். ஐம்புலன்களை கட்டுப்படுத்தணும். எதுக்கு ஐம்புலன்களை நம்ம கட்டுப்படுத்துறது? எண்ணங்களற்ற நிலைதான் தியானங்கிறாங்க. 1008 எண்ணம் வருது. எப்படி 1008 எண்ணத்தையும் நம்ம எண்ணங்களற்ற நிலையா மாத்துறது? எண்ணங்கள் வராம இருக்கவே முடியாது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருங்க வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல எல்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டே இருக்கோம். நோ ஸ்பேஸ்ன்னு வந்துட்டே இருக்கும். வேற ஏதாவது சாஃப்ட்வேர் போட்டா அது வந்து நம்ம வைரஸ் வந்துருமோ? அப்ப நமக்கு மட்டும் இந்த உடம்புக்கு என்ன ஆகும்? சூப்பர் கம்ப்யூட்டருங்க இந்த மூளை. அப்ப தேவையில்லாத எண்ணம் போட்டா என்ன ஆகும்? அதுவும் வைரஸ் தான். அப்ப இந்த உடல் மனம் எல்லாம் பாதிக்குது. அப்ப தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம போடக்கூடாது. அதே எப்படி நமக்கு தடுக்கிறது? தேவையில்லாத எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம மவுஸ் நம்ம கையில தாங்க இருக்கு. அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். தேவையான எண்ணங்கள் வரும்போது நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டெக்னிக் தான் யோகக்கலையே டெக்னிக் தான். அது உள்ள இருக்கிற இந்த தியானம், பிராணாயாம பயிற்சி இதெல்லாம் அதோட சேர்ந்ததுதான். எதுவும் தேவையில்லாத எண்ணம் வரணும், மவுஸ் கையில இருக்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் யோகக்கலை பயிற்சி, தியான பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. அதுல முக்கியமானது விபாசனா பயிற்சி. கொஞ்ச நேரம் உட்காந்து மூச்சு கவனிச்சு பாருங்க, பண்ண முடியாதுங்க. உடனே இன்னும் என்னெல்லாம் போகும். அதுக்கு ஒரு சில பயிற்சி நம்ம பண்ணணும். விபாசனா சொல்லணும்னா நிறைய விளக்கங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மூச்சு வெளியில போகும் பொழுது என்ன ஆகுது? டாக்ஸின்ஸ், உடல் கழிவுகள், மனக்கழிவுகள் வெளியில போகுது. இந்த மூச்சு வழியாதான் மனக்கழிவுகளுமே வெளியே போகுதுங்க. தேவையில்லாத மனக்கழிவுகள் தான். மூச்சை எப்ப நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பயே மனசு கட்டுப்படுத்துறோம். மூச்சுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு. மூச்சுதான் மனதினுடைய ராஜாவே. கிங் ஆஃப் த மைண்டே பிரீத் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மன கழிவுகளை வெளியில போகணும். உடல் கழிவுகள் வெளியில போகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல எண்ணங்கள் உள்ளார வரும். ஒரு பாத்திரமே வச்சிருக்கோம், அதை கிளீன் பண்ணி அடுத்த நாள் அதை சமைக்கும் பொழுதுதான் அது நல்லா இருக்கும். அது கிளீன் இல்லாம பண்ணும்பொழுது அது எப்படி இருக்கும்? அதே போலதான் 20 வருஷம் 30 வருஷம் எண்ணங்களை உள்ளார வச்சிருக்கோம் நம்ம. அதெல்லாம் வெளியில போனாதான் நல்ல எண்ணங்கள் நமக்கு உள்ளார வந்து சிட்டு ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சில பயிற்சி. வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல், வெளிமூச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா. இப்ப நம்ம போற வெளிமூச்சு நமக்கு தெரியாது, அது பாட்டுக்கு போகுது இயற்கையா, நேச்சுரலா. அதுல இருந்து 1% வெளியே கொடுத்தாலே போதுமானது. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்ரா வச்சுக்கலாம். 3 தடவை. நான் ஒரு தடவை விளக்க சொல்லிடலாம். 3 தடவை பண்ணீங்கன்னா போதும். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இடது கையில சின்முத்ரா, வலது கையில நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும் பயிற்சி. இது நாசிகா முத்ரா, தியான முத்ரா எல்லாம் சொல்லலாம். இப்படி லாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல இந்த 2 விரலும் வச்சுட்டு ரைட்ல ஃபாஸ்ட் எக்ஸேல்னா வெளி மூச்சு இந்த அளவு கொடுத்தா போதும். ஒரு தடவை தான் கொடுக்கணும். மறுபடியும் கட்டை விரல் வச்சுட்டு 2 விரல் எடுத்துட்டு வெளிமூச்சு இப்படி கொஞ்சம் 1% அதிகப்படுத்தினா போதும். அதே போல போத் சைடு 2 சைடும் 3 தடவை பண்ணீங்கன்னா போதுமானது. கண்களை மூடிக்கலாம். முடிஞ்சவங்க வீடியோ கூட ஆன் பண்ணிக்கலாம். வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம். ஆனா முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போதான் நம்ம டயஃப்ரகமேட்டிக் மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண விடும். 3 தடவை பண்ணலாம் வஜ்ராசனம். முதுகுத்தண்டு நேரா வச்சு முத்ரா. வலது பக்கம் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் எக்ஸேல். ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை, 4.
கண்களை மூடிய நிலையில செய்யறது ரொம்ப சிறப்பு. இப்ப கண்களை மூடி இந்த ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சவங்க கண்களை மூடி இப்ப மூச்சு கவனிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்குங்க. மெதுவான மூச்சு கிடைக்கும் நமக்கு. நம்ம பண்ணது என்னவோ ஃபாஸ்ட் தான், ஆனா மெதுவான மூச்சு கிடைக்குது. கண்களை மூடி அப்படியே மூச்சை மட்டும் கவனிங்க. மெதுவா கண்களை திறக்கலாம். இப்ப மூச்சை நெறிப்படுத்துறதுன்னா என்னன்னா, நம்ம மூச்சு உள்ளார போகும் பொழுது, உள்மூச்சு போகும் பொழுது நம்மளுடைய அப்டாமன், நம்மளுடைய வயிற்று பகுதி எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் கொஞ்சம் விரிவடையும். வெளிமூச்சு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வயிற்று பகுதி கான்ட்ராக்ட் கொஞ்சம் சுருங்க செய்யும். இதை நம்ம கவனிச்சோம்னாவே போதும். இது ஒரு 5ல இருந்து 10 செகண்ட் வரைக்கும் நம்ம கவனிக்கலாம். வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். மெதுவான உள்மூச்சு எடுக்கணும். இப்ப வயிற்று பகுதியை கவனிக்கணும். அஞ்சு டு 10 செகண்ட் கவனிக்கலாம். நீங்க மெதுவான ஆழமான உள்மூச்சு, ஆழமான வெளிமூச்சு. மெதுவான சுவாசம் நடக்க நடக்க எண்ணங்கள் குறையும், மனது அமைதிப்படும். மெதுவாக கண்களை திறக்கணும். இப்ப நம்ம ஐம்புலன்களை கட்டுப்படுத்துற பயிற்சி பார்க்க போறோம். இப்ப ஏன் இந்த மாதிரி ஐம்புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும்? இப்போ ஒரு சுவை இருக்கு, தெரியும். ஸ்கின் தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல், கேட்டல் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஐம்புலன்கள். அது சுவைத்தல் பார்த்துக்கலாம். நம்ம
ஒண்ணுமே இல்லைங்க, சாப்பிட்டு முடிச்சிருப்போம், யாராவது கெஸ்ட் வந்து ஏதோ ஸ்வீட் கொண்டு வந்திருப்பாங்க, அதை டச் பண்ணோமா அதை வந்து அதனுடைய வாசத்துக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டச் பண்ணா வயிறு ஃபுல்லாவே இருக்கும். அதை நம்ம கட்டுப்படுத்தணும். இதுதான் ஐம்புலன்ன்றது. கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. மூக்கு ஏதோ ஒரு பக்கத்து வீட்லயோ எங்கேயோ ஹோட்டலுக்கோ ஏதோ போயிட்டு இருக்கிறோம், அப்ப ஸ்மெல் வரும் பாத்தீங்க. நம்ம ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். அப்ப ஏதோ இந்த கடை நல்லா இருக்குமோ, அப்ப அது எது இருக்குது நம்மள? அந்த ஸ்மெல். அப்ப அதை கட்டுப்படுத்தணும். பாக்குறது, குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா பார்ப்பாங்க. இந்த கேக்கு, ஸ்வீட்டு, கலர் கலரா இருக்கிறதெல்லாம் பார்த்து ஐஸ்கிரீம், எனக்கு இந்த ஃபிளேவர் வேணும், அந்த கலர். அப்ப பாக்குறது நம்ம வந்து அந்த ஐம்புலன்ல ஒண்ணு இருக்கு, அதை கட்டுப்படுத்தி கேட்கறது. ஒரு ட்ரெஸ் வாங்க போவாங்க, ஆச்சரியமா இருக்கும், ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு தான் போவோம். அவங்க அங்க சொல்றத பார்த்து 2 வாங்கினா 4, 4 வாங்கினா 5, பேசாம அத்தனையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுதான் கேட்கறது, அதை கட்டுப்படுத்தணும். நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒரு ட்ரெஸ் வாங்க போயிருக்கோம், அவர் சொன்னதை கேட்டு மாறி போச்சு. இதை நம்ம வந்து யோகாவில டீப் பிரீத்திங் சொல்லுவோம், பிராமரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் இருக்கு. நம்ம வந்து இந்த சின்ன இந்த சுண்டு வரல், லிட்டில் ஃபிங்கர் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸ்கின், 2வது ஃபிங்கர் உதட்டுக்கு மேல, 3வது ஃபிங்கர் மூக்கு அடைக்க கூடாது, அதுக்கு மேல கொஞ்சம் வச்சுக்கணும் இப்படி. 4வது ஃபிங்கர் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். 5வது ஃபிங்கர் காது நல்லா அடைச்சுக்கணும், கேட்க கூடாது. லிட்டில் ஃபிங்கர் உதட்டுக்கு மேல, மூக்கு அடைக்க கூடாது, மூக்கு துவாரத்தை அப்படியே விட்டுருக்கணும். 3வது ஃபிங்கர் மூக்குக்கு மேல, மூக்குக்கு மேல இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் அடைச்சிடாதீங்க, அதுக்கும் மேல வைக்கணும். 4வது ஃபிங்கர் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். 5வது ஃபிங்கர் காது அப்படியே நல்லா பிளாக் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு 3 மூச்சு தொண்டை வழியா ஒரு சவுண்ட் விட்டு நம்ம வந்து எக்ஸேல் பண்றோம். அவ்வளவுதான். வாய் க்ளோஸ் பண்ணி தொண்டை வழியா அப்படி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸேல் ஆயிடும். ஒரு தடவை மூச்சு எடுத்தோம்னா நம்ம போதும். இது ஐம்புலன்களை கட்டுப்படுத்துகிற ஒரு அற்புதமான பயிற்சி. எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? இப்போ ஒரு தடவை சொல்லும் போதே கொஞ்சம் புரியாது, நம்ம இனி வர்ற வகுப்புல கூட இதை நல்ல விவரமா நல்லா பார்க்கலாம். லிட்டில் ஃபிங்கர், இந்த சுண்டு விரல் மூக்கு துவாரத்து மேல 2வது ஃபிங்கர் வைக்க கூடாது, கொஞ்சம் கீழே உதட்டுக்கு மேல வைக்கணும். ஆள்காட்டி விரல் கண்களை மூடிக்கணும். கட்டை விரல் காதை நல்லா அடைச்சுக்கலாம். நல்லா ஒரு மூச்சு எடுத்துட்டு 3 தடவை பண்ணா போதும். ஆச்சரியமா இருக்குங்க. முடிச்சுட்டு பாருங்க, ஒரு வைப்ரேஷன். நம்ம வந்து இந்த சக்ராஸ் வைப்ரேஷன் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். இதுல நிறைய அல்டிமேட் பெனிஃபிட் எல்லாம் இருக்குங்க. அது விபரமா நம்ம வர்ற கிளாஸ்ல பார்க்கலாம், வர்ற வகுப்புல. இப்ப நம்ம விபாசனா பயிற்சி பார்க்க போறோம், ஆரம்பிக்க போறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு மூச்சை கவனிக்கலாம். மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு எல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. நமக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மூச்சை மட்டும் கவனிங்க, இயல்பா கவனிங்க. நீங்க முடியலன்னா, வஜ்ராசனம் முடியலன்னா நல்லா செவத்தோரமா சாஞ்சு உட்காந்துக்கலாம், கால் நீட்டி உட்காந்துக்கலாம். ஆனா முதுகு தண்டு மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லது. மூச்சு மட்டும், எப்படி மூச்சு உள்ள போகுது, எப்படி மூச்சு வெளியே வருது, இந்த மூக்கு கிட்ட கவனிச்சீங்கன்னா இயல்பா கவனிங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன நடந்தது, என்ன எண்ணங்கள் வந்ததுன்னு கூட ஒரு 2 செகண்ட் யாராவது சொல்றதுன்னா சொல்லலாம். வீடியோ கூட எல்லாரும் ஆன் பண்ணி வைக்கலாம்ல மேடம்? ஆமாங்க, வீடியோ ஆன் பண்ணி வைக்கலாம். முடிஞ்சவங்க ஃபர்ஸ்டே சொல்லுங்க, முடிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ண ரொம்ப சிறப்பு. கண்கள் மூடிய நிலையில முடிஞ்சவங்க வஜ்ராசனம். வலது கை இப்படி மேல வச்சு இடது கை கீழே வச்சு கூட இருக்கலாம். கடைசியில ஒரு வந்து சிங்கிங் பவுல் மியூசிக் வரும், அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அந்த மியூசிக்கும் அப்படியே உங்க மைண்டுக்குள்ள வந்து உடம்புக்குள்ள ஃபுல்லா இந்த மியூசிக் போடவும் உங்களுக்கு நல்லா கேட்கும். Close your eyes.
மூச்சு மட்டும் கவனிச்சா போதுமானது.
அனைவரும் கண்களை மெதுவாக திறக்கலாம். திறந்த நிலையில் இருக்கலாம். கை நல்லா ரப் பண்ணிட்டு, உள்ளங்கை நல்லா ரப் பண்ணிட்டு, அவர் பாடியுமே கஷ்டமே வீட்டில் நம்ம பாடி கஷ்டம் வந்து வெப்பமா இருக்கணும். அதனால கண்களுக்கு வச்சுட்டு திரும்பவும் நல்லா கை தேய்ச்சிட்டு நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பு, உமிழ்நீர் தான் உயிர் நீர்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப உமிழ்நீர் வந்து நமக்கு எப்பயும் அதிகமா வந்து செக்ரேட் ஆகணும். அதுக்கு நல்லா ஹீட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி சின்ன நல்லா இப்படியே கழுத்தை நல்லா கொஞ்சம் மெதுவா லிஃப்ட் பண்ணிட்டு அந்த ஹீட் லைட்டா இப்படி டச் பண்ணி எடுத்தோம்னாவே போதும். ஒரு அனுபவம் உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லலாம். இன்னைக்கு என்ன முடிச்சுக்கலாமாங்க சார்? ஓகே மேடம். இந்த தியான பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த அற்புதமான இந்த காலை வேளையில், அதுவும் நமக்கு இந்த ஒரு அற்புதமான டைம், இதுதான் நல்ல டைம் தியானத்திற்கு, மூச்சு பயிற்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி மேடம். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக இந்த காலை வேளையிலே விபாசனா பயிற்சி முறைகளுடைய முன்னுரையும் எடுத்து கூறி, அதற்குண்டான பயிற்சி முறை வழிமுறைகளையும் நமக்கு சிறப்பாக எடுத்து கூறி, அதனுடைய ஒரு பயிற்சியை நமக்கு அழைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக விபாசனா என்பது அந்த மனதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறை என்பதுதான் பாஸ்கரையா கூட சொல்லுவாங்க. அந்த வகையிலே நம்ம அதன் தொடக்கத்தை இன்னைக்கு பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வகுப்புலையும் அடுத்தடுத்த வகுப்புகள் நேரம் கிடைக்க உள்ள அவங்க வந்து அந்த விபாசனாவுடைய பயிற்சி முறைகளை வந்து சிறப்பா நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பயிற்சி முறைகளை கொடுத்து சிறப்பித்த உமா மேடம் அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ. டைம் இருந்தா ஏதாவது அனுபவம் இருந்தா கூட ஒரு செகண்ட் சொல்லலாம். டைம் இருந்தா என்ன மேடம்? ஏன்னா டைம் இருந்தா ஏதாவது ஒரு தடவை யாராவது ஒருத்தர் அனுபவம் சொல்லலாம். மூச்சு இந்த விஷயங்கள் இப்ப செஞ்சதுல வந்து உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இல்ல சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க அவங்களை கேட்டு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துக்குள்ள உங்களோட சந்தேகங்கள் இல்ல உங்களோட அனுபவங்களை நீங்க சொல்றதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க. வணக்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அமைதியா நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. நல்லா கம்மியாயிடுச்சு. நல்லா மூச்சோட இது ரொம்ப நல்லா ஸ்லோவா ஆயிடுச்சு. மனசுக்கும் நல்லா இருந்தது. ஒரு அமைதியா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்ணுங்க. நல்ல வித்தியாசம் இருக்கும். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. சொல்லுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். லீவ் ஆயிக்கலாங்களா ஐயா? ஓகேப்பா. நன்றி. இன்றைய சிறப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிகழ்வு சிவசைலத்தையும் சொல்லிடணும். சிவசைலம்ங்கிறது வந்து நம்ம தொடர்ச்சி நம்ம நிகழ்வோட அடுத்த மைல்கல்னு சொல்லலாம். எல்லாரோடைய ஒரு அற்புதமான நேரடி நிகழ்வுன்னு சொல்லலாம். அந்த நிகழ்வுக்கு நம்ம சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டெய்லியும் சொல்றது என்னன்னா, உங்களுடைய வருகை பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. சந்தோஷம். பல பேர் வந்து பணம் நம்ம இது பண்ணி ஜிபே பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய மற்றவர்களுடைய பதிவுகளும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல எல்லாரும் வந்து நேரடி நிகழ்வுல கலந்துக்கணும்னு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் சிவசைலம் நம்ம எல்லா விதமான கருத்துக்களையும் சிவசைலத்தை பத்தி கூறியாச்சு. உங்களுடைய வருகை தான் அங்க முக்கியமான ஒரு பங்கு என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகை பதிவை உங்களுடைய வருகை பதிவும் சரி, உங்களுடைய சார்ந்தவர்களையும் அந்த நிகழ்வில் கலந்து
வச்சு நீங்களும் அந்த பயனை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கூடிய விரைவில், ஏன்னா நம்மளோட நிகழ்வுல இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் வெளி நபர்களை நம்ம கொஞ்சம் இது விளம்பரப்படுத்தி நம்ம அவங்களையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதிகமான வெளி விளம்பரங்கள் நாங்கள் கொடுக்கல. நம்ம குழுவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல எத்தனை நபர்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டுனா வெளி நபர்களையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கறது இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுனால குழுல உள்ளவர்கள் தங்களுடைய வருகை பதிவை உடனடியாக பதிவு செய்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த உமா மேடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, 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 வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.